ரன் லோலா ரன்னுங்கிற படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த பாணியில் வந்திருக்கிற படம் தான் சாட்டம். படத்தோட கதை என்னன்னா, தையல் வேலை செய்யக்கூடிய பார்பரா எப்போவுமே இறந்து போன அவங்க அம்மாவுடைய நினப்பாகவே இருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு கஸ்டமர் இருக்குது. அதில் ஒரு கஸ்டமருக்கு 3வது கல்யாணம் நடக்குது. அதனால் அவங்களுடைய வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு பட்டன் வைக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பட்டன் வைக்கும்போது அந்த பட்டன் தவறுதலாக கீழே விழுது, தொலைஞ்சு போயிடுது. அதனால இவங்க வீட்டுக்கு போய் நான் வேறு பட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு கிளம்பி வராங்க. வர வழியில் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க பக்கத்தில் துப்பாக்கியும் ஒரு பொட்டியும் இருக்குது. பார்பரா இந்த பொட்டியை பார்த்து எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு 3 சாப்டராக வருது. பர்ஃபெக்ட் டைம், கால் போலீஸ், டிரைவ் அவேன்னு. இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா பார்பரா வந்து மாட்டிக்குவாங்க. அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்கிறது தான் இந்த படத்துடைய சுவாரஸ்யமே. ஏன்னா இவங்க வந்து பல காலமாக வந்து தையல் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இந்த நூலையெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதெல்லாம் தெரியும். நிறைய நாட்ஸ் எல்லாம் போட்டு வித்தியாசமான நாட்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த படத்தில் மெயினாக நம்மளை கவனிக்க வைக்கிறதே அந்த முடிச்சுகளும் அவங்க நூலை வச்சு கையாளக்கூடிய விஷயங்களும் தான். இதுதான் இந்த படத்துடைய புதுமையே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு யாருமே யோசிக்கல. இந்த மாதிரி ஒரு ஐடியாவை யோசிச்சதுக்கே டைரக்டர் பாராட்டலாம். பார்பரா எப்படின்னா, அவங்க அம்மா இறந்ததுனால அந்த ட்ராமாலே இருப்பாங்க. எப்படியாவது இதுலேருந்து வெளியே போயிடணும், இந்த கடையை விட்டு எஸ்கேப் ஆயிடணுங்கிறது தான் இவங்களுடைய ஐடியாவே. ஆனால் வழியே இல்லை, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு பொட்டி கிடைக்குது. அதில் என்ன இருக்கும்லாம் யாருக்குமே தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கஸ்டமர் சொன்னல, கிரேஸ், ஆஸ்கர்னு, அவங்க வந்து இந்த 3 சாப்டர்லையுமே வேறு டைம் லைனில் வருவாங்க. டைம் லைன்னா இது வந்து டைம் ட்ராவல் கிடையாது. இது வந்து ரிப்பிள் எஃபெக்ட், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தது. அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து நம்ம காயின் பிரதர்ஸ் கிட்ட காமிச்சதுனால அவங்க தான் ஃபியூச்சர் ஃபிலிமாக எடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அந்த நூலை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் இதில் ஹைலைட்டு. ஏன்னா வில்லன் வந்து இருப்பான், அதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா அது என்ன பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கும் தெரியாது. ஏன்னா நம்மளுமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தது இல்லாதனால நம்மளுக்கும் அது பரிச்சயம் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கறதுக்கே ஆர்வமாக இருக்கும். அதில் வந்து பயங்கரமான எடிட்டிங்லாம், கட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டரே தான் எடிட்டும் பண்ணியிருக்காரு. அதனால பக்காவாக இருக்குது. அதே மாதிரி பார்பரா ஓட்டக்கூடிய அந்த கார், அந்த காருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய நூல்கண்டு, அந்த காரோடைய கலர், அந்த ஏரியா, அந்த செட்டப், அந்த சுவிட்சர்லாண்ட் பேக்ட்ராப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற படங்கள்லேருந்து இது வேறுபட்ட படங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. கான்செப்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை யோசிச்சதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். மொத்தமாகவே ஒரு 4-5 கேரக்டர் தான் வரும். அவங்க எல்லாருமே கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஒன்று வருவாங்க, ஒரு ஓல்டு லேடி. அவங்க வரதும் வந்து நல்லா காமெடியாக இருக்கும். காமெடி வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு மாதிரி டார்க் ஹியூமர் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருந்தது. ஸ்க்ரீன் பிளே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ரைட்டிங் இருந்தது. எனக்கு அந்த டிரைவே சாப்டர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அங்கே தான் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி கான்செப்டை யோசித்ததுக்கே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான படத்தை பார்க்கலாம் தாராளமாக. அதனால வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு குறையாக தெரியல. பார்பரா வந்து அந்த ஸ்டிச் பண்ணுறது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரியான போர்ட்ரேட் இருக்கும். அதாவது ட்ரெஸ்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் இருக்கும். அது இழுத்தோம்னா பேசும். இந்த மாதிரியான ஐடியாலாம் யோசிச்சிருக்காங்க படத்தில். இந்த மாதிரி நிறைய புது ஐடியாஸ் வந்து படத்தில் இருக்குது. அதுதான் வந்து இந்த படத்தை இப்போ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக காட்டிகிட்டே வருது. இந்த ட்ரக் டீலிங்கு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக இந்த படத்தில் சேர்த்துனதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு இந்த மாதிரி கதைகள் வந்து கூட இருந்தால் தான் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பார்பரா அந்த லோன்லினஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் லைஃப் கிவ்ஸ் சாய்ஸஸ். இந்த படம் ஒரு 1 hour 40 minutes ஓடுது. ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பை.